லெமன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு லெமனை கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். 1/2 கிலோ லெமன் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ஊற வைக்கிறது வந்து அலுமினிய பாத்திரமோ இல்லை சில்வர் பாத்திரமோ வச்சு ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் புளிப்பு உப்பெல்லாம் கலந்து போடுறப்போ பாத்திரம் வந்து ஓட்டை விழுந்துடும். அதனால் இதை வந்து ஒன்று கண்ணாடி பாட்டிலில் போடணும், இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாவில் போடணும், இல்லைனா மண் பாத்திரத்தில் போடணும், இல்லைனா பீங்கான் பாத்திரம் இருக்குல்ல அதில் போடணும். நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு. எந்த பாத்திரத்தில் ஊற வச்சாலும் அதில் தண்ணி இல்லாமல் காய வச்சுருக்கணும். உப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு உப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக அளவுக்கு அதிகமான உப்பும் சேர்க்கக்கூடாது. உள்ளே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இப்போயும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இந்த கப்பில் 1/2 கப் உப்பு இருக்கும், இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா குளிக்கிடலாம். உப்பு எலுமிச்சை எல்லாம் ஒன்றா கலந்துரும். 2 நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு 3ஆவது நாள் எடுத்து நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்குது, இன்றைக்கி ஒரு 2ஆவது நாள். உப்பெல்லாம் கரைஞ்சி தண்ணி விட்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா தான் எலுமிச்சம்பழம் வந்து சுருங்கி வரும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஊற வச்சுட்டு நாளைக்கு இதில் மிளகாத்தூள் கலந்து வைக்கலாம். இன்றைக்கி இதை கலந்துட்டு மறுபடியும் மூடி எடுத்து வச்சிடலாம். 2 நாள் ஆச்சு, நல்லா ஊறி இருக்குது. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு அதிகம் போட்டோம்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. வினிகர் சேர்த்தாலும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக வினிகர். அப்புறம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நாளைக்கு தாளிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதில் காரம் கொஞ்சம் ஏறி உப்பெல்லாம் கலந்து வரட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் இப்போ சேர்த்துருக்கேன். 3 நாள் முடிஞ்சு இது 4ஆவது நாள். இப்போ ஊறுகாய் நல்லா ஊறி இருக்குது. தாளிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்து மாற்றி வச்சிடலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன். ஏன்னா நம்ம ஊறுகாய் கம்மியாக தான் செய்கிறோம், அதனால் 1 டீஸ்பூன் வெந்தயம் போதும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயம் கடுகு 2ஐயும் இப்போ பவுட்ரு பண்ணிடலாம். கடுகு வெந்தயம் 2ஐயும் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன். கடுகு மட்டும்தான் போடணும், உளுந்து சேர்க்கக்கூடாது. கடுகு 1 டீஸ்பூன். கருவேப்பிலை, வெந்தயம் கடுகு பவுட்ரு பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணது, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ தாளிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றி ஊறுகாய் தாளிச்சாதான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போது கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் போடணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஊறின லெமனை எடுத்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சுப்போம். இப்போ மறுபடியும் காரத்துக்கு போடலாம். இப்போ 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணோமா அதை அளவுக்கு சேர்த்துலாம். கலந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வினிகர்லாம் ஊற்றிருக்கோம், அதனால் 1 மாதம் ஆனாலும் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் 5 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சில்வர்லேயோ அலுமினிய பாத்திரத்துலேயோ போடக்கூடாது. பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா கண்ணாடி பாத்திரம், இந்த மாதிரி பீங்கான் இது போல் தான்
போட்டு வைக்கணும். ஸ்பூன் போடுறப்போ ஈரம் இல்லாமல் ஸ்பூன் போட்டு எடுக்கணும். ஈரம் பட்டுச்சுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஈரம் படாமல் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இது போல் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.